வணக்கம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் ஃபார்ம் தான் கைஸ் காட்ட போறோம். ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு ஸ்கூல் தொறந்துரும். அதனால வந்துட்டு இந்த சிம்பிளான ஃபார்ம்ஸ்ல ஏதாச்சும் இருந்தால் அதை கட்டி நம்ம வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கேன். எல்லாம் வந்துட்டு கிரியேட்டிவாக தான் கைஸ் காட்ட போகிறேன். எதுவுமே சர்வைவல் கிடையாது. இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கற்றுத்தர மாதிரி ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. கற்றுத்தரது தான். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங் ஃபார்ம் கட்டலாம். அது கிரியேட்டிவ் தான் கைஸ் நம்ம கட்ட போகிறோம். நம்ம வந்துட்டு நார்த் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். சரிங்களா? ஃபேஸிங் நார்த்னு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு நார்த்தில் தான் இருக்கணும். நம்ம அப்போ தான் இந்த ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டோன் இது எப்படி வைக்கணும்னா, இங்கேருந்து இங்கேயே கட்டுவோம். 1 2 இப்படி தான் கைஸ் வைக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்டை மாற்றிடாதீங்க. ஸோ இப்படி தான் வைக்கணும். இப்போ மேலே வந்துட்டு மொத்தம் 3 பிளாக் ஹைட்டு ஏற்றணும் கைஸ். ஓகே, 3 பிளாக் ஹைட்டை ஏற்றிக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு டெம்பரரி பிளாக் ஒன்று வைக்கணும் கைஸ். ஸோ இப்படி இல்லை, இப்படி 2 வைக்கணும். அங்கே உடச்சி விட்ருங்கோ. அப்புறம் வந்துட்டு 2 ட்ராப் டோர் எடுத்துக்கணும். 2 ட்ராப் டோரை வச்சு அவ்வளோதான். இப்படி இல்லை கைஸ். ஓகே, இப்படி வச்சிடணும் கைஸ். இது டெம்பரரி பிளாக்கை எடுத்து விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ வாட்டர் பக்கெட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? வாட்டர் பக்கெட் எடுத்து இப்படி காவணும், இப்படி காவணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்படி போயிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த சைடில் வந்துட்டு ட்ரிப் ஒயர் ஹூக் வந்துட்டு இந்த இடத்துல மேலே மாட்டிடுங்க. அப்புறம் ஸ்ட்ரிங்கு வேணும். ஸ்ட்ரிங் இல்லையா? ஓகே, ஸ்ட்ரிங் வந்துட்டு எடுத்துக்கோங்க. எங்கடா ஓகே, இதுக்கு இது நீ தேவைப்படாது, இங்கே வச்சுப்போம். ஸோ அங்கே ஸ்ட்ரிங் மாற்றிடுங்க. அப்புறம் இப்படி பண்ணிங்க, அது லாக் ஆயிரும். அப்புறம் ஒரு பிளாக் எடுத்து மேலே இப்படி வச்சுருங்க. மேலே வச்சு ஒரு லிவர் இருக்கு இல்லையா? நல்லதுடா. ஸோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லுக்கு காலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் போகிற ஒரு வீடியோ உடனே கூட வந்து சேரும். ஸோ இப்போ வந்துட்டு லிவர் எடுத்துக்கோங்க. எங்கடா லிவரு? எள்ளு ஓகே. இப்போ ஓகேவா, லிவர் எடுத்துக்கோங்க. லிவர் எடுத்து இப்படி பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ ஷேர்ஸ் எடுத்து இந்த ஸ்ட்ரிங்கை ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி அடுத்த செகண்டே வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருணும். குயிக்காக அது பண்ணுங்க. லிவர் வந்துட்டு குயிக்காக நம்ம வந்துட்டு ஆன் பண்ணி விடணும். ஓகேவா? அப்போ தான் இந்த ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஒர்க் ஆகும். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்னொரு டைம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையும் இடிச்சுட்டு இன்னொரு டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி தான் இப்போ நான் கட்டினேன். இந்த மறுபடியும் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒர்க் ஆகலை, மறுபடியும் இப்போ நான் கட்டியிருக்கேன். இப்போ வந்துட்டு 2 பிளாக் ஹைட்டு முன்னாடி தள்ளி 4 பிளாக், அப்புறம் மறுபடியும் 2 பிளாக் இப்படி வச்சு விட்ருங்க. அப்புறம் சைன் போர்டு, சரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் யார். சைன் போர்டு எடுத்து, ஓகேவா, சைன் போர்டு எடுத்து இந்த செவத்துலலாம் இது பண்ணி விட்ருவோம். ஓகேவா? அப்போ இங்கே ஒரு கேப்பு கிடைக்கும். இந்த கேப்பில் ஒரு நிமிஷம் கைஸ், இந்த கேப்பை ஃபுல்லாமே மைண்ட் பண்ணி விட்ருங்க. மைண்ட் பண்ணி கல்லை விட்டு அந்த சைடு கொண்டு வர மாதிரி பண்ணிடுங்க. ஓகேவா? அப்புறம் இன்னும் ஒரு வாட்டர் பாக்கெட் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாக்கெட் எடுத்து இப்படி ஊற்றி விட்ருங்க. அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் வந்துருச்சா? ஓகேவா? இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருலாம். மேலே வந்துட்டு எப்போவுமே கிளாஸ் போடக்கூடாது கைஸ். ஓகேவா? ஃபஸ்ட் வந்துட்டு மேலே போயிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்டெப்பு கட்டிக்கிறாங்க கைஸ். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் லேட்டர் வச்சாலும் கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வேணாண்டா, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இதை உடச்சி இப்படி ஒன்று. ஓகேவா? இப்படி கட்டி விட்ருங்க. அப்புறம் வந்துட்டு மேலே ஃபுல்லாக வந்துட்டு மேலே கிளாஸ் போடாதீங்க கைஸ். கீழே பார்க்கறதுக்கு முன்னாடி கிளாஸ் போட்டுக்கோங்க. மேலே ஃபுல்லாக ஸ்டோனாலேயோ ஏதோ ஒரு பிளாக் வச்சு நீங்கள் கவர் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ எப்படின்னா இப்படி 1 2 3 4 இருக்குது. ஓகேவா? 2 பிளாக் கவர் பண்ணியிருக்கோம். அப்புறம் கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸோ எங்கே வச்சுருக்கேன்? ஓகேவா? கிளாஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் எடுத்து இப்படி கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கம்மில்ல, இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி வேணும். அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கலெக்டிங் சிஸ்டம் ரெடி பண்ணணும். ஓகேவா? கலெக்டிங் சிஸ்டம் இப்போ ரெடி பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 8 பிளாக். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் சைட்லேருந்து 8 பிளாக் வந்துட்டு அனுப்பிச்சிட்டு போகணும் கைஸ். 8 பிளாக் லாங்கு,
3 வைடு 3 டீப்பு சரிங்களா, புரிஞ்சா? ஸோ அந்த மாதிரி கீழே போகணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 பிளாக் வந்துட்டு தோண்டிடுவோம். இப்படி வேணால் இங்கே தோண்டிப்பாங்க 3. அப்புறம் இதோட சேர்க்காம 8 பிளாக் போகணும் ஓகேவா. இதையும் உடச்சி விட்ருவோம். கிட்ட இப்போ எவ்வளோ வந்துச்சு, 1 2 1 2 3 4 5 6 6 பிளாக் இருக்குது. ஸோ இன்னொரு 2 பிளாக் உடச்சி விட்ருங்க. மொத்தம் 8 பிளாக் இருக்குங்க கைஸ் ஓகேவா. மீதி 2 பிளாக் இந்த சைடு வரணும். 2 பிளாக் வந்துருச்சா, ஓகே. கிட்ட 3 பிளாக் ஓகேவா. இப்படி அவ்வளோதான் கைஸ். அப்புறம் 3 இது ஒன்று சேர்த்து ஒரு 2 பிளாக் கீழே ஹைட்டு கீழே போகணும் கைஸ் ஓகேவா. இது ஃபுல்லாக மைண்ட் பண்ணிடுவோம். ஸோ இல்லை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் போடுற ஒரு வீடியோ உடனே கூட வந்து சேரும் ஓகேவா. இது இப்படி ஃபுல்லாக எடுத்து விட்ருங்க, கவர் பண்ணி விட்ருங்க கைஸ். இப்போ வந்துட்டு செஸ்ட்டு உங்களுக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ செஸ்ட் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் வைங்க. நான் கிரியேட்டிவில் கட்டுறதுனால அப்படியே கட்டிடுறேன் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டுடா ஓகேவா. இப்போ வந்துட்டு பாப்பர் வந்துட்டு எல்லா செஸ்ட்லேயும் கனெக்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 இப்போ வைக்க முடியாதா, 8 ஓகே. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சா. இப்போ வந்துட்டு சென்டரில் பிளாக் வச்சு மறைச்சிடணும் கைஸ் ஓகேவா. இவ்வளோன்னு வச்சிடணும். அப்புறம் இது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து வந்து உடச்சி விட்ருணும் கைஸ். இந்த இடத்துல உடச்சி விட்டு இது வழியாக வர மாதிரி பண்ணிடணும். இப்போ கலெக்ட் பண்ணுறேன். இப்போ மட்டும் பாருங்களேன், பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டாக் கிட்டத்தட்ட நிறைய ஸ்டாக் வந்துருச்சா. இதுதான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மோட அருமை. என்னடா அந்த சைடு போயிட்டுருக்கு. ஓ ஷர்ட் கைஸ், ஒன்று மறந்துட்டேன். எப்படின்னா இந்த இடத்துல ஸ்டேர்ஸ் வைக்கணும். இந்த சைடு வராமல் இருக்கிறதுக்காக எஃப்ல ஓகே. இந்த சைடு வராமல் இருக்கிறதுக்காக செஸ்ட்டில் க்ரௌச் பண்ணி வைங்க. ஸ்டேர்ஸ் வச்சிடணும் ஓகேவா. கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் வச்சுட்ருங்கோ. இப்போ வந்துட்டு மேலே இப்போ வந்துட்டு இந்த சைடில் ஃபுல்லாமே வந்துட்டு ட்ராப் டோர் வைக்கணும் ஓகேவா. நிறைய அப்படி இருக்கா, ஓகே. சைடில் ஃபுல்லாக வந்துட்டு டேப் டோர் வைக்கணும். முன்னாடி ஃபுல்லாக மூடி விட்டணும் கைஸ். கீழே போக முடியல, உடச்சுடு ஓடிப்போ ஓகே. 1 2 3 4 தப்பு 1 2 3 4 5 6 ஓகே. இப்படி வச்சிடணும் கைஸ். இப்போ வந்துட்டு கிளாஸ் வச்சு மூடிடலாம் ஓகேவா. இந்த இடத்துல ஓகே. இப்படி எங்கள் மேலே வைங்க, கீழே வச்சிடாதீங்க. அப்படின்னா நம்ம வந்துட்டு போய் கழட்டி சேவ் விழுகாது ஓகேவா. ஏன் இங்கேயே நின்றுருக்கோ, ஏதோ ஒன்று மறந்துட்டேன். என்னதான் மறந்தேன் நேரத்தில் ஓகேவா. கவர் பண்ணியிருக்கேன். இப்படி கவர் பண்ணிருங்கோ. ஏன் அங்கேயே நின்றுருக்குடே, தண்ணி ஊற்றணுமா. எஸ் தண்ணி ஊற்றுறேன். சரி வந்துட்டு தண்ணி ஊற்றி விட்ருங்க. 8 பிளாக் அப்படியே போயிடணும் ஓகேவா. இந்த மாதிரி கிளாஸ் வச்சு மூடி விட்டுருங்க. அவ்வளோதான் கைஸ், இதுதான் நம்மளோட ஸ்ட்ரிங் ஃபார்மு. அவ்வளோதான் முடிஞ்சா. இதுதான் நம்மளோட ஸ்ட்ரிங் ஃபார்மு ஓகேவா. இப்படி மேலே போயிட்டு இப்படி வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேவா. அவ்வளோதான் கைஸ், ஸ்ட்ரிங் ஃபார்மு ரெடி. சிம்பிளாகவும் கட்டிடலாங்க. பார்த்தீங்களா 4 ஸ்டாக் அந்த சேவ் ஆயிடுச்சு. ஓகே, சில லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ போகிற ஒரு வீடியோ உடனே கூட வந்து சேரும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோவில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ போகிற ஒரு வீடியோ உடனே கூட வந்து சேரும் ஓகேவா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.